ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சொரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுவும் நல்ல ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸான வெஜிடபிள். அண்ட் இது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்ட அப்புறம் அதில் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் அதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிட்ட அப்புறம் அதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு அதுவும் நல்லா வதக்கணும். ஸோ தட் அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா இதுலேயே நம்ம வேறு மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வெறும் சோம்புத்தூள் அப்புறமா தேங்காய் இதுவும் போட்டு நல்லா வதக்குறோம். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். தேங்காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் இதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற சொரக்காய் இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிட்டு நம்ம குக் பண்ண விடலாம் ஒரு 5 to 10 minutes. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல டெலிஷியஸான சுரைக்காய் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.